ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா வாய்ஸ் நாவல்ஸ். நான் உங்கள் நிலா. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க கதை அவனுக்கு நிகரவள், எபிசோட் 51. வாங்க கதைக்குள்ள போகலாம். இங்கு ஹாலில் மித்ரா, வேதா, வர்ஷினி, விஸ்வா, ரோஹித், மயூரி, மீனாட்சி மட்டும்தான் அமர்ந்திருந்தார்கள். அப்பொழுது தன் எதிரே உள்ள சோஃபாவில் அமர்ந்திருந்த மீனாட்சியை பார்த்த மித்ராவோ, நான் அந்த ட்ரேவை ஒழுங்காக தான் எடுத்துகிட்டு போனேன், அதை நீ தான் தட்டி விட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்று சொல்ல, இத்தனை பேர் முன்னிலையில் திடீரென்று அவள் இப்படி கேட்பாள் என்பதை யூகிக்காத மீனாட்சியோ ஒரு நொடி அதிர்ந்துதான் போனாள். பின் தன்னை சரி செய்து கொண்டவள் மித்ராவை பார்த்து, நான்லாம் எதுவும் பண்ணல என்று சொல்ல, ஆனால் மித்ரா கூறியதை கேட்டு முதலில் கடுப்பான வேதா மற்றும் வர்ஷினி இருவரும் மீனாட்சி மேல் கடும் கோபம் கொண்டார்கள். அதில் கோபமாக வர்ஷினி மீனாட்சி அருகில் செல்ல, அவளை பார்த்த மித்ராவோ, மேகா அமைதியாரு என்று சொன்னாள். அதில் கடுப்பான வர்ஷினியோ திரும்பி மித்ராவை முறைக்க, அதை கண்டு கொள்ளாத மித்ராவோ மீனாட்சியை பார்த்தவள், நீ எதுவும் பண்ணலையா, இதை நான் நம்பணுமா என்று சற்று அழுத்தமாக கேட்டாள். இவர்களை தான் விஸ்வா, ரோஹித், மயூரி மூவரும் பார்த்து கொண்டிருந்தார்கள். மித்ராவின் இந்த வார்த்தைகள் அவர்களுக்கு கூட அதிர்ச்சியை தான் கொடுத்தது. மித்ரா சொன்னதை கேட்ட மீனாட்சியோ, நீங்க என் மேல பழி போடுறீங்க, நான் ரொம்ப நல்ல பொண்ணு, இந்த மாதிரியெல்லாம் என்னை பற்றி சொல்லாதீங்க என்று திக்கி திணறி பயத்துடனே சொல்ல, அவளை பார்த்து நக்கலாக சிரித்த மித்ராவோ, நீ நல்லவதான், ஆனா நான் ரொம்ப மோசமானவ, அதுவும் நீ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நான் மோசமானவ. என்கிட்ட பண்ண மாதிரி இந்த சீப் பிளேலாம் அம்ரு கிட்ட பண்ணணும்னு நினைச்ச, அதுக்கப்புறம் அதுக்கான விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும் என்று மித்ரா சொல்ல, அவளின் அந்த வார்த்தைகளில் ஒரு நொடி நடுங்கி விட்டாள் மீனாட்சி. பின் அவள் ஏதோ சொல்ல வர கை நீட்டி அவளை தடுத்த மித்ராவோ, என்ன திரும்பவும் இதை நீ பண்ணலன்னு சொல்ல போறியா? எங்க வீடு ஃபுல்லா சிசிடிவி கேமரா இருக்கு, இதை நீ தான் பண்ணன்னு ப்ரூவ் பண்ண எனக்கு 2 நிமிஷம் ஆகாது. ஆனா நான் அப்படி எதுவும் பண்ணாம உனக்கு ஜஸ்ட் வார்னிங் தான் கொடுக்குறேன், நான் செகண்ட் டைம் வார்னிங் கொடுக்க மாட்டேன். இன்னொரு தடவை நீ இந்த மாதிரி பண்ணணும்னு நினைச்ச கொன்னுடுவேன் என்று விரல் நீட்டி எச்சரித்தவளை பார்த்து அரண்டு போனாள் மீனாட்சி. ஏன் மயூரி, ரோஹித்திற்கெல்லாம் கூட மித்ராவின் இந்த மாற்றம் சற்று அதிர்ச்சியாக தான் இருந்தது. ஏனென்றால் நேற்று ஹோட்டலில் பார்த்த பொழுதும் சரி, இப்பொழுது வீட்டில் பார்த்த பொழுதும் சரி, அவள் மிகவும் அமைதியானவளாகவும் அன்பானவளாகவும் தோன்றினாள். ஆனால் இப்பொழுது அவள் கண்ணில் இருக்கும் அந்த கோபம் அவர்களுக்கு அது அதிர்ச்சியை கொடுத்தது. ஆனால் விஸ்வாவிற்கு அப்படி அல்ல, அவன்தான் அக்னியவே பார்த்திருக்கிறானே. அப்பொழுது அங்கே அனைவரும் வர மீனாட்சி வேகமாக எழுந்தவள் அவள் அன்னையின் பக்கத்தில் சென்று நின்று கொண்டாள். இங்கு மித்ரா மற்றும் வர்ஷினி வேதாவை பார்த்த ஜானகியோ, அம்மா கால் பண்ணியிருந்தாங்கடா, இன்னும் 2 நாளில் தாலி பிரித்து போடுற ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதனால அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குடா, அதுக்கு இன்னைக்கு போயிட்டு வந்துடலாமான்னு கேட்டாங்க. நீங்கள் என்னடா சொல்கிறீங்க என்று கேட்க, வேதா மற்றும் வர்ஷினி இருவரும் அதை கேட்டு ஒரு நொடி அமைதியாக இருந்தார்கள். ஆனால் மித்ராவோ ஜானகியை பார்த்தவள், இதில் என்ன ஜானமாக இருக்குது, போயிட்டு வரலாம் என்று சொல்ல, அவரோ, ஆனால் உன் காலில் அடிபட்டிருக்கேடா, நீ எப்படி வர முடியும் என்று கேட்க, இதெல்லாம் ஒரு அடியா ஜானமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் மேனேஜ் பண்ணிப்பேன், நம்ம போகலாம். அவள் சொன்னதை கேட்ட வேதா மற்றும் வர்ஷினி இருவரும் அவளை மறைத்தார்கள். அவர்களை பார்த்த மித்ராவோ, நான் நல்லா இருக்கேன், நம்ம போகலாம் என்று சொன்னாள். அப்பொழுது தன் ஃபோனை எடுத்த கிருஷ்ணாவோ, இருமா நான் ஆதிக்கிட்ட கால் பண்ணி ஒரு தடவை சொல்லிக்கிறேன் என்று சொல்ல, ஐயோ கிருஷ்ணாப்பா, தயவு செஞ்சு அப்படி மட்டும் பண்ணிடாதீங்க என்று கத்தினாள் மித்ரா. அவளை புரியாமல் குழப்பமாக அனைவரும் பார்க்க, நீங்கள் மட்டும் இப்போ உங்கள் பையனுக்கு கால் பண்ணி சொன்னீங்கன்னா, நீங்கள் எதுக்கும் வெளியே போக வேண்டாம், எல்லாத்தையும் வீட்டுக்கே அனுப்புகிறேன்னு சொல்லுவான்,
இது கொஞ்சம் கூட நல்லாவே இருக்காது. நம்ம கடைக்கு போய் தேவையானதெல்லாம் வாங்கிக்கலாம் என்று சொல்ல, அவர்களுக்கும் தெரியுமே அவன் அதை தான் சொல்வான் என்று. அதனால் அவர்களும் மித்ரா சொன்னதால் சரி என்று சொல்லிவிட்டார்கள். பின் மூர்த்தியை பார்த்த ரத்னவர்மாவோ, நீங்களும் எங்க கூட வரீங்களா? ஷாப்பிங் போயிட்டு வரலாம். 2 நாள்ல எங்க மருமகளுங்களுக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். நீங்க கண்டிப்பா வரணும். முறைப்படி வீட்டுக்கு வந்து கூப்பிடுறோம் என்று சொல்ல, அதை கேட்ட மூர்த்தி மற்றும் மாதவி இருவரும், ஐயோ அதெல்லாம் எதுக்குண்ணா, பரவாயில்ல, இப்பதான் சொல்லிட்டீங்கல்ல, நாங்களே வந்துடுறோம், எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம், நாங்கள் வரோம், இப்போதான் நம்ம ஒரே ஃபேமிலி ஆயிட்டோம்ல என்று சொல்ல, அவரை பார்த்தவர்கள் சரி என்று சொன்னார்கள். பின் தொடர்ந்த மூர்த்தியோ, நாங்கள் வரல, நீங்கள் வேணா விஸ்வா, ரோஹித், மயூரி எல்லாம் கூட்டிட்டு போங்க என்று சொன்ன மூர்த்தியோ திரும்பி அவர்கள் மூவரையும் பார்த்து, நீங்கள் போயிட்டு வாங்கடா என்று சொன்னார். மூவரும் சரி என்று சொன்னார்கள். பின் மூர்த்தி ஃபேமிலி கிளம்பி விட, அதன் பின் அங்கிருந்து சீதா மால் நோக்கி புறப்பட்டார்கள் அனைவரும். 4-5 கார்கள் வரிசையாக வந்து அந்த மாலின் முன் நின்றது. அவர்களுக்காக அங்கே ஏற்கனவே காத்திருந்தார்கள் ராம், சீதா, ஆராத்யா மூவரும். மித்ரா, வேதா, வர்ஷினி மூவரும் காரை விட்டு இறங்க, நீண்ட நாட்கள் கழித்து தன் அக்காக்களை பார்த்த மகிழ்ச்சியில் வேகமாக அவர்கள் மூவர் அருகிலும் சென்று மூவரையும் சேர்த்து அணைத்து கொண்டாள் ஆராத்யா. தானும் அவளை அணைத்த மூவரும் பின் தன்னை விட்டு அவளை விலக்கிய வேதா, ஆராக்குட்டி எப்படி இருக்க? அம்மா அதர்வா எங்க என்று கேட்க, வர்ஷினி, மித்ரா இருவரும் கூட அவளை விசாரித்தார்கள். ஆனால் அவர்கள் மூவருக்கும் பதில் சொல்லாமல் தன் உதட்டை சுழித்து முகத்தை திருப்பிக் கொண்டாள் ஆராத்யா. அதை பார்த்து சிரித்த வர்ஷினியோ, என்னாச்சு ஆராக்குட்டிக்கு, இப்போ ஏன் முகத்தை சோகமாக வச்சிருக்கீங்க என்று கேட்க, போங்க, நீங்கள் 3 பேரும் என்கிட்ட பேசாதீங்க. உங்களுக்கு என் மேலே கொஞ்சம் கூட அன்பு, அக்கறை, பாசம் எதுவுமே இல்லைல்ல. இன்னைக்கு நான் இங்கே வரேன்னு உங்களுக்கு தெரியும் தானே. நீங்கள் 3 பேருமே சென்னையில் தான் இருக்கீங்க. ஆனால் ஒருத்தர் கூட என்னை பார்க்க வரல. நான் இங்கே வந்து ஆஃப் டே ஆச்சு தெரியுமா என்று இடுப்பில் கை வைத்து அவர்கள் மூவரையும் முறைத்து கொண்டு கேட்டுக்கொண்டிருந்தாள் ஆரா. அவளை பார்த்து சிரித்த மூவரும் பின், சாரிடா, வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன், அதை முடிச்சுட்டு வரலான்னு இருந்தோம். அதுக்குள்ளே அம்மா கால் பண்ணி ஷாப்பிங் போகலான்னு சொன்னாங்களா, சரின்னு சொல்லிட்டு எப்படியும் நீங்கள் வந்து பார்த்துக்கலான்னு நாங்களும் கிளம்பி வந்துட்டோம். இல்லைனா உன்னை பார்க்க வராமல் நாங்கள் இருப்போம்மா என்று சொன்னவர்களை பார்த்து மேலும் முறைத்தவள், அதெல்லாம் எனக்கு தெரியாது, உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு, நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க, அதனால நீங்கள் 3 பேருமே உள்ள நான் என்ன கேட்டாலும் அதெல்லாம் வாங்கி தரணும் என்று கேட்க, அவளை பார்த்து சிரித்த மூவரும் ஓகே டீல் என்று சொன்னார்கள். பின் ஆராவை அனைவருக்கும் அறிமுகப்படுத்தி வைத்த பின் எல்லோரும் உள்ளே செல்ல, அப்பொழுது வேதா, வர்ஷினி, மித்ராவை பார்த்த ஜானகியோ, இங்கே பாருங்கம்மா, உங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதோட மட்டும் விட்டுறாம உங்கள் புருஷங்களுக்கும் எடுத்துக்கோங்க, எப்படியோ அவனுங்க வரமாட்டானுங்க, அதனால நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க என்று சொல்ல, சரி என்று சொன்னவர்கள் பின் அவர்களை பார்த்து, சரி ஓகே, நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிட்டுருங்க, நாங்கள் போய் அவங்களுக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டு வரோம் என்று ஜென்ஸ் ஃப்ளோர் எங்கே இருக்கிறது என்று கேட்டு அங்கே சென்றார்கள் மூவரும். அதே ஃப்ளோரில் தான் அதர்வா மற்றும் அர்ஜுன் இருவரும் இருந்தார்கள். அதர்வாவின் மூடை மாற்றுவதற்காக அவனை ஷாப்பிங் கூட்டி வந்திருந்தான் அர்ஜுன். விருப்பமில்லை என்றாலும் அர்ஜுனிற்காக அவனுடன் இருந்த அதர்வாவோ சட்டென்று தன் பார்வையை திருப்பியவனின் கண்களில் பட்டார்கள் அவனின் சகோதரிகள். அதில் ஒரு நொடி ஜர்கானவன் வேகமாக அங்கிருந்து நகர, அவனை பார்த்து குழம்பிய அர்ஜுனும், டேய் எங்கடா போற என்று கேட்டுக்கொண்டே அவன் பின்னால் வந்தான். வேகமாக ஒரு தூணின் பின்னால் சென்று மறைந்து கொண்டான் அதர்வா. அவனின் அந்த செயலில் புரியாமல் விழித்த அர்ஜுனோ அவன் அருகில் சென்று, டேய் இப்ப எதுக்கு இங்க வந்து ஒளிஞ்சிட்டு இருக்க
என்று கேட்க, எங்க அக்காங்க வந்திருக்காங்கடா இங்க, சத்தம் போடாத என்று சொன்னான். அக்கா தானே, அதுக்கு எதுக்கு ஒளியிற என்று கேட்க, அவனை முறைத்த அர்ஜுனோ, நான் எப்போ இங்க வந்தாலும் ஃபர்ஸ்ட் எங்க அக்காவை தான் பார்க்க போவேன். ஆனா இப்போ நான் கொஞ்சம் மூட் அவுட்ல இருந்ததுனால நான் எப்படியோ அவங்கள பார்க்க போனா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ என்ன எங்க அக்கா பார்த்தா கூட எனக்கு ஏதோ பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அதனாலதான் ஒளிஞ்சு இருக்கேன் என்று சொல்ல, அவனை ஒரு நொடி பார்த்த அர்ஜுனு, நீ வேணா ஒளிஞ்சுக்கோ, நான் ஏன் மறைஞ்சு நிக்கணும், நான் போய் எனக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்றேன் என்று சொன்னவன் சிறிது தூரம் நகர்ந்து வந்த பின் அவனின் கண்ணில் பட்டார்கள் வேதா மற்றும் வர்ஷினி இருவரும். அவர்களை பார்த்து ஒரு நொடி ஜர்கானவனோ வேகமாக சென்று அதர்வாவின் அருகில் நின்று கொண்டான். அவனை இப்பொழுது புரியாமல் பார்த்தான் அதர்வா. இப்போ நீ ஏன் இங்க வந்து நிக்கிற என்று கேட்க, அது வெளியே எங்க அண்ணிங்க இருக்காங்கடா என்று சொன்னான் அர்ஜுன். அண்ணியா, அதுக்கு ஏன் நீ ஒளிர என்று அதர்வா கேட்க, அதான் சொன்னல இன்னைக்கு வீட்டில் என் தங்கச்சியை பொண்ணு பார்க்க வராங்கன்னு, அதுக்கு வீட்டில் இருக்க சொன்னாங்க. நான் தான் ஏதேதோ காரணம் சொல்லிட்டு வந்தேன். இப்போ வீட்டில் இல்லாமல் இங்கே வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சது, அவ்வளோதான் என்று சொன்னவன் அதர்வாவை பார்த்து, எங்க அண்ணிங்க போயிட்டாங்களா பாரு என்று சொல்ல, மெதுவாக தன் தலையை மட்டும் திருப்பி பார்த்தான் அதர்வா. அங்கே அவனின் அக்காக்களை தவிர வேறு யாரும் இல்லாததால் திரும்பி அர்ஜுனை பார்த்தவன், போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன்டா, அங்க எங்க அக்காங்க மட்டும்தான் இருக்காங்க. ஸோ நீ இப்போ தாராளமா வெளியே போகலாம், நான் எப்படியாவது வந்துடுறேன் என்று சொல்ல, சரி என்று தலையசைத்த அர்ஜுனோ அவன் நின்றிருந்த இடத்தை விட்டு வெளியில் வந்தான். அங்கிருந்து வெளியில் வந்தவனை பார்த்த வேதாவோ, அர்ஜுன் இங்க என்ன பண்ற என்று கேட்க, அதில் ஒரு நொடி திடுக்கிட்டு விழித்தான் அர்ஜுன். வேதாவின் அந்த குரலில் மித்ரா மற்றும் வர்ஷினி இருவரும் கூட திரும்பி பார்க்க, என்ன சொல்வது என்று தெரியாமல் திருவென்று முழித்து கொண்டு நின்றிருந்தான் அர்ஜுன். பின் அர்ஜுனை பார்த்த மித்ராவோ, எங்கேயோ முக்கியமான வேலை இருக்கு, அதனால வெளியே போறேன்னு சொல்லிட்டு தானே போனேன், இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்று மித்ரா கேட்க, அது வந்து அனிமா என்று பதில் சொல்ல முடியாமல் திக்கி திணறி உளறியவன் உள்ளுக்குள் அதர்வாவை வறுத்தெடுத்து கொண்டிருந்தான். ஒழுங்கா பார்க்காம எப்படி என்னை மாட்டி விட்டுருக்கான் பார் என்று அவனை திட்டியவன் பின் என்ன சொல்லி சமாளிப்பது என்று தெரியாமல் வேகமாக அதர்வாவின் அருகில் சென்று அவனை பிடித்து இழுத்து வந்து அவர்கள் முன் நிறுத்தினான். அவனின் இந்த செயலில் ஒரு நொடி அரண்டு விட்டான் அதர்வா. இவன் என்ன செய்கிறான் என்று புரியாமல் அவனை பார்த்தவனுக்கு அவனை அழைத்து வந்து அவனின் அக்காக்களின் முன் நிறுத்தவும் ஒரு நொடி என்ன சொல்வது என்று தெரியாமல் அமைதியாக நின்றிருந்தான் அதர்வா. அவனையும் அர்ஜுனையும் மாறி மாறி பார்த்தார்கள் பெண்கள் மூவரும். பின் தொடர்ந்த அர்ஜுன், அண்ணி இது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அதர்வா, அவனுக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும்னு சொன்னான், அவனுக்கு இன்னைக்கு பர்த்டே அண்ணி, அதான் நான் கூட வந்தேன் என்று சொல்ல அவனை தான் தீயாக முறைத்தான் அதர்வா. அப்பொழுதுதான் அர்ஜுன் தன் அக்காவை அண்ணி என்று அழைப்பதை உணர்ந்து கொண்டான். அதர்வாவிற்கு இப்பொழுது புரிந்தது, தன் அக்காக்கள் தான் அவனின் அண்ணி என்று. தன் மனதிற்குள்ளேயே, ஏண்டா லூசை, என் அக்கா கிட்ட போய் இன்னைக்கு என் பர்த்டேன்றியே, கொஞ்சமாவது அதை அவங்க நம்புவாங்களா என்று அவன் யோசித்து கொண்டு இருக்கும் பொழுதே அவனின் தோளில் அடித்தாள் வேதா. இன்னைக்கு உனக்கு பர்த்டே வாடா என்று கேட்க, ஐயோ அக்கா இல்ல, என் பர்த்டே எப்போன்னு உனக்கு தெரியாதா, அவன் எதுவும் சமாளிக்கிறதுக்காக உளறான், அதுக்கு நீ அவனை அடிக்காம என்ன அடிக்கிற என்று அதர்வா கத்த, அவன் அக்கா என்று அழைத்ததில் அனைத்தையும் புரிந்து கொண்டான் அர்ஜுன். அதில் அவன் திருவென்று முழித்து கொண்டு மித்ராவை பார்க்க, அவளோ அவனை முறைத்து கொண்டு நின்றிருந்தாள். அவளை பார்த்த அர்ஜுனோ, சாரி அனிமா, அது நீங்க திட்டுவீங்கன்னு தான் அப்படி சொல்லிட்டேன் என்று சொல்ல, அவனை முறைத்த மித்ராவோ அவனிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை, வேகமாக அங்கிருந்து சென்று விட்டாள். அதில் அர்ஜுனின் முகம் ஒரு நொடி வாடியது. அவனை பார்த்த அதர்வாவோ, அவளுக்கு பிடிச்ச யாரோ அவகிட்ட போய் சொன்னா அது எங்க அக்காவுக்கு பிடிக்காது என்று சொல்ல,
அவனை மறைத்த அர்ஜுனோ வேகமாக மித்ராவின் அருகில் ஓடியவன். அவளுக்கு முன்னால் சென்று நின்று அவளின் கைகளை பற்றியவன். சாரி அனிமா, இனி இப்படி பொய் சொல்ல மாட்டேன், ப்ளீஸ் என் கிட்ட பேசாம போகாதீங்க என்று கேட்க அவனை ஒரு நொடி மறைத்தவள். இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங் விது. இதுக்கப்புறம் நீ என்கிட்ட போய் சொன்னா நான் உன்கிட்ட அதோட பேசவே மாட்டேன், அது எவ்வளோ சின்ன விஷயமா இருந்தாலும் சரி என்று சொல்ல சரி என்று சொன்னான் அர்ஜுன். பின் திரும்பி சரி எல்லாரும் மேலே வாங்க என்று சொன்னவள் அங்கிருந்து சென்று விட்டாள். அனைவரும் மேலே வர அங்கு அதர்வாவை பார்த்த சீதாவோ, டே அதர்வா, நீ எப்படி இங்க வந்த? நீ உன் ஃப்ரெண்டை பார்க்க தானே போன என்று கேட்டார். அவரை பார்த்தவனோ, ஆமாம்மா, இவன் தான் என்னோட ஃப்ரெண்ட் அர்ஜுன் என்ற அர்ஜுனை அதர்வா கை காட்ட அவனை பார்த்து சிரித்தவர்களோ, ஓ அர்ஜுன் தான் உன் ஃப்ரெண்டா என்று கேட்க பின் அங்கிருந்த அனைவரையும் அதர்வாவிற்கும் அதர்வாவை அவர்களுக்கும் அறிமுகப்படுத்தி வைத்தார் சீதா. பின் அவரவர்களுக்கு தேவையானதை வாங்கி கொண்டிருக்க அப்பொழுது அந்த இடத்திற்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாமல் ஒரு 10-15 பேர் கையில் கத்தியுடன் அந்த ஃப்ளோரிற்குள் நுழைந்தார்கள். அவர்கள் அங்கிருந்த அனைவரையும் அந்த கத்தியை கொண்டு மிரட்ட அதில் பயந்தவர்களோ எல்லோரும் வெளியில் ஓடிவிட்டார்கள். இப்பொழுது அந்த ஃப்ளோரில் அங்கு வேலை செய்பவர்களும் மித்ராவின் குடும்பமும் மட்டும்தான் இருந்தது. அந்த ரவுடி கும்பல் இவர்களின் அருகில் வந்து கொண்டே இருக்க அப்பொழுது அவர்களின் முன்னால் நின்றிருந்த வர்ஷினியும், யார் நீங்க, இப்ப எதுக்கு இங்க வந்து பிரச்சனை பண்றீங்க என்று கேட்டாள். அவளை ஒரு மாதிரியாக பார்த்த அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவனோ, பாப்பா ஓரமா போய் நில்லு, நாங்க உங்ககிட்ட பேச வரல என்று சொல்ல அவன் தன்னை பாப்பா என்று அழைத்ததில் கடுப்பாகிவிட்டாள் வர்ஷினி. அதில் கோபமாக அவனை முறைத்து பார்த்தவளோ, ஏய் யாரை பார்த்து பாப்பாங்கிற என்று அவனை முறைத்து கொண்டு கேட்க அவளை பார்த்து சிரித்தவனோ அவன் அருகில் நின்றிருந்த மற்றொருவனிடம், பாருடா எவ்வளோ கோபம் வருது என்று கத்தியை வர்ஷினி முன் காட்டியவன், அமைதியா இங்கிருந்து போயிடு, இல்ல அவ்வளோதான் என்று அவளை மிரட்ட அதை பார்த்த விஸ்வாவோ வேகமாக அவளின் அருகில் சென்றான். ஆனால் அவனின் கைகளை பற்றினான் அர்ஜுன். இதில் விஸ்வா புரியாமல் அர்ஜுனை பார்க்க, நீங்க ஏசிபி தான், இல்லைன்னு சொல்லலை, அதுக்காக அவ்வளோ சீனெல்லாம் இவனுங்களுக்கு இல்லை, கொஞ்சம் அமைதியாக நின்று என்ன நடக்குதுன்னு பாருங்க என்று அர்ஜுன் சொல்ல அவனை புரியாமல் பார்த்தனர் அனைவரும். ஆனால் அவன் என்ன சொல்ல வருகிறான் என்று புரிந்து கொண்ட அதர்வா, அம்ரு, ஆராமோவரும், ஆமா நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க, அமைதியா வேடிக்கை மட்டும் பாருங்க என்று மூவரும் கோரஸாக சொல்ல அவர்களை பார்த்த ஜானகியோ, என்ன சொல்றீங்க பசங்களா நீங்க, அவனுங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீங்க இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க என்று கேட்க ஜானகியை பார்த்த சீதாவோ, இவனுங்கெல்லாம் ஒரு ஆளுன்னு அவங்கள பார்த்தெல்லாம் பயப்படலாமா ஜானகி, அவளுங்களே பார்த்து பாருங்க, நீங்க உட்காருங்க, நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் என்று சொல்ல என்னடா என்பது போல் பார்த்து கொண்டிருந்தார்கள் மயூரி, ரோஹித், விஸ்வா மூவரும். அப்பொழுது வேகமாக சென்ற அர்ஜுன் மற்றும் அதர்வா இருவரும் அங்கே மற்ற இடங்களில் போடப்பட்ட சேர்களை எல்லாம் எடுத்து வந்து ஒரே இடத்தில் லைனாக போட்டவர்கள் அதில் அமர்ந்து கொண்டு தங்கள் குடும்பத்தினரையும் அமர சொல்ல அவர்களை ஒரு மாதிரியாக பார்த்தவர்களோ அமைதியாக உட்கார்ந்து கொண்டார்கள். அப்பொழுது அம்ருவை பார்த்த அர்ஜுனோ, அம்ரு ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது வச்சிருக்க என்று கேட்க, இருக்கு அஜு என்று சொன்னவள் தன் பேக்கில் இருந்த ஸ்நாக்ஸை எடுத்து அவனிடம் கொடுத்தாள். அதை அதர்வா ஆராவுடன் ஷேர் செய்தவன் ஜாலியாக அமர்ந்து அதை சாப்பிட்டு கொண்டே வேடிக்கை பார்க்க இவர்களின் இந்த செயலில் ஒரு நொடி குழம்பிதான் போனார்கள் அந்த ரவுடிகள். பின் இவர்களை பார்த்தவர்களோ, என்னடா பண்றீங்க, நாங்க கத்தி வச்சு உங்களை மிரட்டிட்டு இருக்கோம், உங்களுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை என்று கேட்க, இல்லை என்று சொன்னாள் ஆரா. அதில் சிரித்து விட்டாள் அம்ரு. ஆனா
அங்கு விஸ்வாவிற்கு தான் அவர்களைப் போல் அமைதியாக இருக்க முடியவில்லை. அவன் ஒரு போலீஸ், ஒரு ரவுடிகள் வந்து பிரச்சனை செய்கிறார்கள் என்று தெரிந்தும் கூட அவன் எப்படி அமைதியாக இருப்பான்? இங்கு ஆரா சொன்னதை கேட்டு கடுப்பான அந்த ரவுடியோ, ஏய் பொண்ணே, நீ ஓவரா பேசுற, என்னை பத்தி உனக்கு தெரியாது என்று சொன்னவன் ஒரு அடிதான் முன்னால் எடுத்து வைத்தான். அடுத்த நொடி அவன் தரையில் விழுந்திருந்தான். அவன் இவ்வளவு நேரம் நின்று கொண்டிருந்தது என்னவோ வர்ஷினி முன்னால் தான். ஆனால் அவனை அடித்ததோ வர்ஷினி அல்ல, வேதா. கீழே விழுந்தவனை பார்த்தவள், என்ன சும்மா ஓவரா சீன் போட்டுட்டு இருக்க என்று அவனை முறைத்து கொண்டே சொன்னவள் திரும்பி வர்ஷினியை பார்த்து, அவனை பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க என்று சொல்ல, அவளின் இந்த செயலை தான் பெரியவர்கள் அனைவரும் அதிர்ச்சியுடன் பார்த்தார்கள் என்றாள். அதர்வா, அர்ஜுன், அம்ரு, ஆரா நால்வரும் விசிலடித்து கொண்டு பார்த்து கொண்டிருந்தார்கள். அதர்வா காதலிக்கும் அந்த பெண்ணை பற்றி மித்ரா, வேதா, வர்ஷினிக்கு தெரிய வருமா? இவர்களிடம் சண்டைக்கு வந்த அந்த ரவுடிகளின் நிலை என்னவாக போகிறது? தங்கள் மகள் மற்றும் மருமகள்களின் உண்மையான அடையாளத்தை அறிந்து கொள்வார்களா குடும்பத்தினர்? ஆதியிடம் சொல்லாமல் இவர்கள் அனைவரும் வெளியில் வந்தது அவனுக்கு தெரிய வந்தால் என்ன செய்வான்? மித்ராவின் காலில் அடிபட்டு உள்ளதால் அவளை எழுந்திருக்கவே கூடாது, ரெஸ்ட் எடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு வர்ஷினி மற்றும் வேதாவை பார்த்து கொள்ளும்படி சொல்லி சென்றவன் அவர்கள் வீட்டில் இல்லாமல் வெளியில் வந்து இப்படி சண்டை போட்டு கொண்டிருப்பது தெரிந்தால் பெண்கள் மூவரின் நிலை என்ன? இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க நிலா வாய்ஸ் நாவல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க நிலா. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.